முருகப்பெருமானாக இருக்கட்டும், அவர் பெருமாளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த மாதமும் திருமணம் நடந்த நட்சத்திரமும் அந்த உத்திர நட்சத்திரம் தான். ஆனால் இது ஒரு கல்யாண வைபோகம். திருமணம் ஆகாத ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம்ன்றது இந்த பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் உண்மையிலே அன்றைக்கி விரதம் இருந்தீங்கன்னா ஒரு அளப்பரிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாக நல்ல கணவரோ நல்ல மனைவியோ உங்களுக்கு அமையணும் அப்படின்னு உண்மையிலே மனசார விரும்புனீங்கன்னா, அது காதல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதே ரசத்துலன்னு வள்ளியினுடைய அவதரித்தினாலும் அந்த நாள் தான். அவர் காதல் மனம் முடிஞ்சார் இல்லையா, அந்த விஷயமும் இதில் அடங்குது. அதனால் உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயத்தில் உண்மையிலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் விஷயம் வரணுனாலும், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாப்பிள்ளை நல்ல கணவராகவோ நல்ல மனைவியாகவோ அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அன்னைக்கு உண்மையிலே உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருங்க. Let's go holidays. Travel beyond boundaries.